WWE நடக்கிற சீக்ரெட்ஸ் அண்ட் WWE நடக்கிற ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா WWEயோட சீக்ரெட் பார்ட் 1. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் நடந்த அண்டர்டேக்கர் vs ஜான் மைக்கேல்ஸ் கேப்செட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா கேன் வந்து ஹெல்ப் பண்ணி கேசெட்டில் போட்டு மூடி பார்த்தீங்கன்னா எரிச்சிருப்பாங்க. ஸோ இது எப்படி நடந்திருக்கும்னா கீழே வந்து ஒரு டோர் இருக்கும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் தப்பிச்சு பார்த்தீங்கன்னா ரிங்க்கு கீழே போயிடுவார். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் தப்பிச்சிருவார். அடுத்த வெறும் பெட்டியை தான் போட்டு பார்த்தீங்கன்னா கொளுத்திருப்பாங்க அந்த இடத்துல. அண்ட் அண்டர்டேக்கர் vs ஷேன் மேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல் இன் எ செல்ஃப் மேட்ச் நடந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாப் த ஹெல் இன் எ செல்ஃப் மேலே இருந்து நம்மளோட ஷேன் மேன் குதிச்சிருப்பார். ஸோ அவ்வளோ பெரிய இம்பாக்ட் எப்படி அவர் உடம்பு தாங்குச்சுது அப்படின்னு யோசிக்கும் போது தான் கீழே பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் இருந்திருக்கும். என்ன தான் ஏர் பேக்ஸ் இருந்தாலும் அது அடி நயமாக தான் விழுந்திருக்கும். பட் இருந்தாலும் ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு அவரை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா, மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தலைவன் அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பார்த்தீங்கன்னா குழியில் போட்டு மூடி இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய தடவை பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் என்ன தெரியுமா? நம்மளோட அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா மண்ணள்ளி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும். ஓகேவா, அதுனா கையாலேயே பிச்சுக்கிட்டு அவர் உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ அண்டர்டேக்கர் போகிறதுக்கு அப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா உள்ளே காட்டவே மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் அந்த கேப் உள்ளே போய் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் நிற்கிற அளவுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த நிற்கிற அளவில் இருக்க ரூமில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருப்பார். ஸோ இதே போல் தான் எல்லா மேட்ச்லையும் நடந்திருக்கும். ஒரு ஆதி காலத்து ஷோவில் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனை காரோட வச்சு ஃப்ளாஷ் பண்ண மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் என்ன தெரியுமா? ஸோ நம்மளோட வின்ஸ் மெக்மேனை பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் நடந்தது. ஸோ இது பிஃபோராக ஒதுனா எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ், இது பார்த்தீங்கன்னா லைவாக நடக்கா, இது பார்த்தீங்கன்னா பிஃபோராக எடுத்த ரெக்கார்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிச்சும் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 கண்டெய்னர் இருக்கும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கும். வெடிக்கும் போது ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க WWE. வித்தியாசமாக மேஜிக் பண்ணுறது தான் நம்மளோட அண்டர்டேக்கரோட ஸ்பெஷல். பார்த்திங்கன்னா நம்ம ஆள் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நிறைய சீக்ரெட் அண்ட் ட்ரிக்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி ஒன்று தான் நம்ம அண்டர்டேக்கர் தான் லைட்ஸ் ஆஃப் ஆகி ஆனாலும் கரெக்டாக ரெஸ்லர்ஸ்க்கு நடுவில் வந்து நிற்பார். ரெஸ்லர்ஸ் முன்னாடி வந்து நிற்பார். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ராலாக பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க்கும் ப்ரோக் லெஸ்னரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அண்டர்டேக்கர் நடுசில் வந்து நிற்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ அதனாலேயே அவங்க உள்ள ரசிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டார் அண்டர்டேக்கர் எப்படி வராருன்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு கீழேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருப்பார். ஸோ ஸ்டேஜுக்கு கீழேருந்து வந்து அவங்க 2 இடத்துக்கு நடுவில் வந்துட்டுருப்பார். லைட்ஸ் ஆன் ஆன உடனே WWE ப்ரோ ரெஸ்லிங்னு வந்துக்கிட்டாலே அதில் பார்த்தீங்கன்னா கேமராமேனுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அவருங்க காட்டுற ஒரு எஃபெக்ட்ஸ்னால தான் ரசிகர்கள் கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கோட அந்த ரெஸ்லிங் மேட்சை பார்க்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ராவில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கெண்டரை பார்த்தீங்கன்னா சேர்த்துறாலும் ஸ்டீல் சேரை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட கேமராமேனை பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எஃபெக்ட்ஸோடு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை காமிச்சிருப்பார். மேலே கீழே பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாஷாக விடுற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்ராக்டாக கொண்டு போகும். அதே போல் தான் ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் கீழேருந்து வந்து ஒரு ஆர்கியூ போட்டுருப்பார். ஸோ அதே போல் கேமராமேன் பண்ண டெக்னிக்னாலே அது பார்த்தீங்கன்னா தரமாக தெரிஞ்சு WWE ஏதாவது நடத்த போகிறாங்கன்னா அதுக்கு ஹிண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள்ட்ட போர்டை காமிக்க சொல்லுவாங்க, கொடுத்து போர்டை காமிக்க சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. WWE உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் வேணும் எங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகரில் ஒருத்தர் போர்டு காமிச்சிருப்பார். அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான டேக் டீம் அந்த சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரா பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்துருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.